இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்கள், தன்னம்பிக்கைக்கு மறுபெயராகும் இளம் வயதில் கனவு காணுங்கள் வெற்றி நிச்சயம் என்று ஒரு அற்புதமான சிந்தனை. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடத்திற்கு முன்னாடி குகேஷிடம் உங்களுடைய கனவு என்னன்னா, நான் உலகத்தோட செஸ் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அந்த கனவு விதையாகி விஸ்வநாதன் ஆனந்தும் இது இளம் வயதிலேயே அவருடைய வெற்றி தெரிகின்றது, ஒரு காலத்தில் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆவார் அப்படின்னு ஆசீர்வதித்திருந்தார். தன்னுடைய கனவை சின்ன வயசுலேருந்தே, அதாவது நண்பர்களே, 18 வயதை நிரம்பிய ஒரு இளைஞன் இன்றைக்கு வேர்ல்டு சாம்பியன். ஜப்பானி செய்தாப்புல உட்காந்து இப்படி ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருந்தான். உங்களுடைய எண்ணம் அது சிந்தனையானது ஆழமாக, கனவானது ஆழமாக ஆனதானால் உங்களுடைய வெற்றி என்பது எல்லோருக்கும் உதாரணமாக இருக்கும். இந்த வருங்கால இளைஞர்களுக்கு 16 வயசான ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆகியிருக்கார், செஸ் சாம்பியன். குகேஷ் எல்லோருமே வாழ்த்துவோம் நண்பர்களே, எல்லோருமே வாழ்த்துவோம். கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 20 கோடி ரூபாயை ஜெயித்திருக்கின்றார். சிங்கப்பூர் நம்ம செஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சிருக்கிற அந்த இளம் கன்றை எல்லோரும் வாழ்த்தும். உலக வரலாற்றில் உலக சாம்பியனாக, வேர்ல்டு சாம்பியனாக வந்திருக்கும் அந்த தம்பியை வாழ்த்தும். இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டீர்கள், உங்களுடைய கனவுகளை பெரிதாக்கினால் நீங்கள் எல்லோருமே ஜெயிக்கலாம் நண்பர்களே. அதைத்தான் நாம் மகாதான யோக பேச்சு சொல்லணும். உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் தொடர்ந்து விதையுங்கள், அது விருட்சமாகும். இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, செஸ் சாம்பியன்ஷிப்புடைய உதாரணத்தை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெறுங்கள் என்பதை ஒரு செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன், வாழிய நலம், வாழிய கொள்ளான்.